Hello friends, welcome back to Citrus Sciences. இப்போ நாம எண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நம்ம மண்டி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதை உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த மண்டிக்கு நம்ம ஒரு அரேபியன் சட்னி பண்ணுவோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம பிளெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த தக்காளியை நான் இப்போ ஜஸ்ட் வெட்டி போடுறேன். இந்த சட்னி இருந்தால் மண்டி இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பிடலாம், நமக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம பிரியாணிக்கு எப்படி ரைத்தா பண்ணுறோமோ தயிர் வெங்காயம் பண்ணுற மாதிரி இது மண்டிக்குள்ளே ஒன் ஆஃப் த இது. தக்காளி ஆட் பண்ணிட்டோம். இப்போ 3 பச்சை மிளகாய் எடுக்கிறேன். இது ஜஸ்ட் இப்படி போட்டுருங்க. இப்போ ஒரு லெமன் ஸ்குவீஸ் பண்ண போகிறேன். ஒரு லைம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நாம் உள்ள ஸ்குவீஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு லெமன் நான் இப்போ ஸ்குவீஸ் பண்ணியாச்சு நல்லா. ஸோ ஒரு லெமன் ஸ்குவீஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துடலாம். இப்போ இவ்வளோ மல்லி இலையை நான் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மல்லி இலையை நாம் அப்படியே சேர்த்துற வேண்டியதான். லைட்டாக எப்படி பிச்சு போட்டுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நாம் இப்போ உப்பு ஆட் பண்ண போகிறோம். இப்போ நாம் இதை நல்லா பிளெண்ட் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் லைட்டாக நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம சட்னி ரெடி. இந்த சட்னிக்கு நாம் எதுவும் குக் பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட் இதை பீட் பண்ணி இது மட்டும்தான் அந்த மண்டியோட நல்லா செட் ஆகும். நம்ம லைட்டாக டேஸ்ட் பார்த்துடலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக வேணால் உப்பு போட்டுக்கலாம். இன்னொரு டைம் பிளெண்ட் பண்ணிடலாம். இந்த எட்ஜஸ்லாம் லைட்டாக இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அதுவுமே பிளெண்ட் ஆகிடும். ஸோ இன்னும் ஒரு டைம் ஃபைனலாக பிளெண்ட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். அவ்வளோதான் போதும். இதுக்கு மேலே பிளெண்ட் பண்ணி ஃபைன் ஆக்கக்கூடாது. கொஞ்சம் கிரிட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ நாம் இதை ஒரு பவுலில் ஊற்றிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். கிட்ட பிளெண்டர் இது மாதிரி பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் மிக்சரில் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இதை ஊற்றுறேன். ஸோ நம்ம அரபிக் சட்னி ரெடி ஆகிடுச்சு, மண்டியோட சட்னி. இதை வச்சு தான் நம்ம மண்டி சாப்பிடும்போது ரொம்பவே யம்மியாக இருக்கும். இது
பையனோட ஃபேவரட். இது இல்லாமல் அவன் சாப்பிட்டுக்கவே மாட்டான். எல்லாம் இங்கே வந்து நம்ம பழகுனது தான். நம்ம ஊரில் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்க மாட்டோம். சில டேஸ்ட் நம்ம ஒவ்வொரு இடத்துல நம்ம போய் சாப்பிட்டு பழகிறது தான். ஸோ அவ்வளோதான், நம்ம மண்டி ரெடி ஆகிடுச்சு, சட்னி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நான் உங்களுக்கு இந்த மண்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம மண்டியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ பார்த்துடலாம். நான் எந்த கலர்ஸும் ஆட் பண்ணல. கலர்ஸ் ஆட் பண்ணாமல் இந்த குங்குமப்பூவில் உள்ள கலர்ஸ் அங்கங்கே வந்துருக்கு, உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ இதை நான் லைட்டாக ஒரு ஸ்டிர் கொடுக்குறேன். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஃப்ளேமை. நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு விஷயம் சொல்லணும், நான் 3 கப் ரைஸ் போட்டு 6 கப் சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா, எனக்கு இடையில தண்ணி எல்லாம் இவாப்ரேட் ஆகி இதாகிடுச்சு. நான் கூட 1 கப் ஸ்டாக் ஆட் பண்ணேன். ஸோ 7 கப்ஸ் மொத்தமாக நான் ஊற்றிருக்கேன். ஸோ உங்களோட ரைஸை பொறுத்து, உங்கள் ரைஸ் வெந்துடுச்சுன்னா 6 கப்ஸ்லேயே இனஃப். ஒருவேளை வேகலைன்னா நீங்கள் கூட கொஞ்சமாக அந்த ஸ்டாக் ஊற்றிக்கோங்க. மிச்சம் ஸ்டாக் இருந்துச்சுன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம வேறு ஏதாவது ரெசிபீஸ் பண்ணலாம். ஸோ நம்ம சூப்பரான சிக்கன் மண்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ மொத்தம் இந்த சிக்கன் மண்டி இந்த வீடியோஸ் எல்லாம் நான் 4 வீடியோவாக போட்டிருக்கேன். இது 4th வீடியோவாக போட்டிருக்கேன் நான். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு. ஸோ இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக வச்சு காட்டுறேன். அண்ட் அப்போ உங்களுக்கே தெரியும் அது எப்படி இருக்குன்னு. இதில் கலர் பொடி நம்ம தட் மீன்ஸ் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணோன்னா இன்னுமே அட்ராக்டிவாக இருக்கும். பட் நான் ஆட் பண்ணல. நான் குங்குமப்பூ மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். சாஃப்ரான் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நாம் ஒரு சிக்கன் பீஸை வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் மண்டி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 4 வீடியோஸாக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1, பார்ட் 2ன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றோட கண்டினியூவேஷன் அழகாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை மிஸ் பண்ணாதுங்க. ஸோ இதுதான் நம்ம மண்டி அண்ட் நம்மளோட சட்னி. பரவாயில்ல, நம்ம எந்த கலர்ஸ் ஆட் பண்ணாமல் பண்ணினதே நல்லா தான் இருக்குது. இந்த குங்குமப்பூவோட கலர் அங்கங்கேயே ஒட்டிகிட்டு இருக்கிறது பார்க்க அருமையாக இருக்குது. அண்ட் திஸ் சட்னி ஆல்சோ. ஸோ இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.